பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். வார்த்தை. ஆண்டவர் இந்த பூமியை எல்லாவற்றையும் வார்த்தையினால படைத்தார். அது மட்டுமல்ல, வார்த்தையினாலே மனிதனையும் படைத்தார். அந்த வார்த்தையினால உண்டாக்கின மனிதனை கொண்டாந்து அவர் வார்த்தையில உண்டாக்கப்பட்ட அத்தனை காரியத்தின் மேலும் அதிகாரியாய் வைத்தார். ஆனா ஒரு கட்டளை கொடுத்து வைத்தார். என்ன கட்டளை கொடுத்தார்? இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று சொன்னார். ஆனா அந்த கட்டளை அவன் என்ன செய்தான்? மீறினான். என்ன மீறினான்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எல்லாரும் தேடி எடுத்துக்குவீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும், தேவா இரக்கம் இல்லையோ, இயேசு தேவா இரக்கம் இல்லையோ, தேவா இரக்கம் இல்லையோ, இயேசு தேவா இரக்கம் இல்லையோ, தேவ பராபரனே கோபத்தின் உத்தமத்தில், தேவ பராபரனே கோபத்தின் உத்தமத்தில், கோபம் உண்டாக வந்த தாவீதின் மைந்தனோடு தேவா இரக்கம் இல்லையோ, இயேசு தேவா இரக்கம் இல்லையோ, தேவா இரக்கம் இல்லையோ, இயேசு தேவா இரக்கம் இல்லையோ. பொருளே எனக்கில்லாமை நீக்கும் இருளே, எல்லாம் மனித பொருளே எனக்கில்லாமை நீக்கும் இருளே, பொல்லாமனதுடைய கல்லான பாவிகள் மேல், பொல்லாமனதுடைய கல்லான பாவிகள் மேல் பொல்லாதவள் புரியும் நல்லாடினே சொல்லாத தேவா, தேவா இரக்கம் இல்லையோ, இயேசு தேவா இரக்கம் இல்லையோ. வேதாந்த வேத முடிவே எனக்காதாரமான வடிவே, வேதாந்த வேத முடிவே எமக்காதாரமான வடிவே, தாதாவோ எம்மை பெற்ற மாதாவுடைய, தாதாவோ எம்மை பெற்ற ஆதாரம் எனக்கில்லை தேவா, தேவா தேவா இரக்கம் இல்லையோ, இயேசு தேவா இரக்கம் இல்லையோ. எங்கும் நிறைந்த ஜோதியை ஏழை பங்கில் உறைந்த நீதியே. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் வார்த்தையினால படைத்து இந்த மண்ணான மனுஷனையும் வார்த்தையினால உண்டாக்கி தம்முடைய சாயலின்படி தமது ரூபத்தின்படி, எத்தனை பெரிய பாக்கியம்! அவனை கொண்டு வந்து தோட்டத்தில் வச்சு தினந்தோறும் தகப்பன் பிள்ளைய மறக்கிறானோ இல்லையோ,
அவர் வந்து பகலில் பிள்ளைகளோட பேசுகிறது மாதிரி பேசுவார். ஆனால் இவன் சொன்ன கட்டளை ஒன்றே ஒன்று தான். அதை செய்தானா? இல்லை, எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கப்பா, ஒன்றே ஒன்றை மட்டும் என்ன செய்யாத, தொடாதேன்னாரு. ஆனால் அவன் இருந்தானா? வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது. ஐயா நல்லா கவனிங்க, அவனுக்கு ஏற்கனவே எல்லாம் கொடுத்துட்டார். இப்ப கட்டளை இட்டுட்டு போயிட்டார். இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஆள், ஏன்னா இந்த ஆள் எப்படின்னா, ஒரு காலத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் முதல்ல என்ன செஞ்சார்? தூதனைத்தான் என்ன செய்தார்? காற்றுக்களாகவும் பணிவிடை ஆவிகளாகவும் இருக்கிற தூதர்களை என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணினார். அவர் எப்படி உண்டாக்கினாரா? 28:12 வாசிக்கிறோம். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் உன்னை பொன்னு மூடிக்கொண்டிருந்தது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேள வாத்தியங்களும் உன் நாதஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்படும் வரைக்கும் வழிகளில் குறைவற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து பாவம் செய்தாய். ஆகையால் உன்னை தேவனுடைய பர்வதத்தில் இராதபடிக்கு தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அங்கிருந்து தள்ளி விட்டதுனால கீழே வந்து விழுந்தான், பூமியை கெடுத்து விட்டான். இந்த சத்துரு காதுல கேட்டான், இந்த மண்ணுக்கு இவ்வளவு மகிமையா, இந்த மண்ணுக்கு இவ்வளவு மகிமையா, தேவனை விட்டு பிரிக்கிறேன் பாரு, எப்படியாவது பிரிவினை உண்டாக்குறேன் பாரு. உடனே அங்கேருந்து அதுக்கு ஒரு ஊறுகிற பிராணியத்தான் செலக்ட் பண்ணார். அது என்னது? சர்ப்பம். வாசிங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம். ஏன்னா நம்ம அநேக நேரம் பாடுறோம், காட்டினில் வாழ்க்கில் தயாமோ கடுகாற்றும் பனித்தூரலோ, காட்டினில் வாழ்க்கில் தயாமோ கடுகாற்றும் பனித்தூரலோ, நாட்டினில் வாழ்க்கில் தயாமோ நாதா உம்மை போற்றுதே, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன், எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே, எங்கில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டுல வாழ்கிற பல காரியங்கள் இருக்கு, மனுஷனுக்குள்ளே இருக்கு. அதை குறித்து சொல்றேன். லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் 29 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எழுதி வச்சிருப்பார், பூமியிலே ஊறுகிற, லேவியராகமம் 11:29, தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள்னு சிலவற்றை எழுதியிருக்காரு. என்னது? பெருச்சாளி. எல்லா வீட்லையும் இருக்கு.
பெருச்சாளியோட குணம் என்ன தெரியுமா? வீட்டை கெடுக்கும். இன்றைக்கி எத்தனை வீட்டில் மாமியார் பெருச்சாளியாக இருக்கோ, எத்தனை வீட்டில் மனைவியே பெருச்சாளியாக இருக்கோ தெரியாது. பெருச்சாளி என்ன செய்யும்? வீட்டை கெடுத்துரும். எவ்வளோதான் நீங்கள் பூசி ஈசி வச்சாலும் சரி, தோண்டி அடி வரைக்கும் என்ன செய்யும்? வீட்டை கெடுத்துவிடும். அது மட்டும் இல்லை, எலி என்ன செய்யும்? வைக்கிற தேங்காய் சில்ல கூட திருடிட்டு போயிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புருஷன் தெரியாமல் மனைவி அரிசி டப்பாக்குள்ளே 50 ரூபா போட்டு வச்சுருப்பாங்க. அன்றைக்கி ஒருத்தர் சாட்சி சொல்கிறார், என் மனைவி அரிசி டப்பாவில் போடுற காசை சீரக டப்பாவுக்கு மாற்றினா கர்த்தர் சரியாக என்னை காட்டி கொடுத்தாருனார். அட பாவியலாம். எலி திருடுறது. நீங்கள் என்ன வச்சாலும் என்ன செய்யும்? திருடுறது மட்டுமில்லை, எங்கேயாவது தூக்கிட்டு போய் வச்சுருங்க, ஏற்ற சமயத்தில் என்ன செய்யாது? கிடைக்காது. ஒரு சமயத்தில் இப்படி தான் ஒரு அம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பிரதர், என் தாலி செயின் 2 பவுன் செயினை காணாம பிரதர், வந்தவன் தான் தூக்கிட்டு போயிட்டாங்க பிரதர், சொந்தக்காரன் தான் தூக்கிட்டு போயிட்டான். நான் சொன்னேன், அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டாதீங்க, கர்த்தர் காண்பிப்பார். ஒரு 15 நாள் கழிச்சு அவங்களே சொல்கிறாங்க, எலி தூக்கிட்டு போய் பொந்தில் வச்சிருந்துச்சு பிரதர். எலினால் ஊருக்குள்ளே வீட்டுக்குள்ளே எத்தனை சண்டை. இந்த குடம் நம்ம கூட இருக்கக்கூடாது. பெருச்சாளியும் எலியும் சகல விதமான ஆமை நம்மகிட்ட எத்தனையோ ஆமை இருக்குது. இயலாமை, பொறாமை, வெகுளாமை, பெருமை, பெறாமை இருக்குது. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு இந்த ஆமைகள், சகலவித ஆமை. ஏன்னா ஆமை என்ன செய்யும்? ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே அது என்ன செய்யும்? ஆகாதும்மா. சிலர் ஒரு வீட்டுக்குள்ளே பைய போய் புகுற மாதிரி புகுவாங்க, கடைசியில் அந்த குடும்பத்தையே குலைச்சிருவாங்க. அதனால தான் இந்த குணத்துக்கு எழுதி வச்சுருக்காரு. உடனே இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் எழுதி வச்சுருக்காருன்னு கேட்கக்கூடாது. சகலவித ஆமையும் உடும்பு. எப்பா எத்தனை வீட்டில் உடும்பு இருக்குது? புருஷன்ட்ட கிறிஸ்துமஸ் வந்துட்டா போதும், அவள் தான் இருக்காளே, அவளுக்கு கிடச்சிருக்க புருஷன் மாதிரியா எனக்கு கிடச்சிருக்கு, சீங்க சாப்பிடுங்க. அவன் எப்படி சாப்பிடுவான்? சோத்தை போட்டு வச்சுக்கிட்டு தான் சொல்லுவாங்க. அதுக்கும் கொடுத்து வச்சுருக்கணும் வாழ்க்கை. என்னதுமா? ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க. அவன் சாப்பாட்டை விட்டுட்டு எப்படி நிம்மதியாக சாப்பிடுவான்? என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் புது புடவை எடுத்துகிட்டு வந்திருப்பான். உடனே இது உடும்பு. பிடிச்சபடியே அதை வாங்கி கொடுக்குற வரைக்கும் என்ன செய்யும்? பாத்திரத்தை தூக்கி டம்முன்னு வைக்கும். சோத்து போட்டு பாத்திரத்தை கரண்டி டம்முன்னு ஓடும். என்ன கேள சத்தம்? ஒன்றும் இல்லைப்பா, கை தவறி விழுந்துச்சு. நான் ஒன்றும் செய்யலை சாமி, வீட்டுக்குள்ளே நடக்கிறது சொல்கிறேன். உடும்பு. அழுங்குனா நத்தை. ஓணான். எத்தனை வீட்டில் ஓணான் இருக்குது? கோயிலுக்கு கூட்டு போய் விட்டுட்டு வெளியவே நிற்கும், வேலியில் நிற்கும். ஓந்தான் எங்கே நிற்கும்? வேலி வரைக்கும். ஆமாம், ஓணான். பல்லி. எப்படா எது கிடைக்கும் வாயை திறந்துக்கிட்டே இருக்குது. பல்லி. பச்சோந்தி. எங்கே போனாலும் அதுக்கு தக்க மாறிக்கணும். இப்படிப்பட்ட குணங்களுக்கெல்லாம் அதை எழுதி வச்சார். இங்கே சகலவித காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது இருந்தது. ஐயா, பாம்புக்கு தெரியும், ஏன்னா அதுக்கு தந்திரமா இவனை கடிச்சா செத்து போயிடும். ஆனால் அவன் சாக மாட்டான். ஏன்னா தேவன் எழுதியிருக்காரு, அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. என்ன? சர்ப்பங்களை எடுப்பாய், தேள்களையும் மிதிப்பாய், சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தா கூட நீ என்ன செய்ய மாட்டேன். மார்க் 16:17 விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷையை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள். என்னையே கையில் எடுக்கிற அளவுக்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கு. அதனால நாம கடிச்சு சாக மாட்டான். அப்போ நான் என்ன செய்யணும்? பேசுறதுக்கு எனக்கு வர வேணும். தந்திரமாக பேசுறதுக்கு இறைவனுக்கு வரத்தை கொடுத்தார். அதனால அங்கேருந்து வந்து என்ன செய்யுது? சர்ப்பமானது. வாசிங்க 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, தேவனாகி கர்த்தர் உண்டாக்கின. கர்த்தர் இதையே யார் தான் உண்டாக்கினா? தேவனாகி கர்த்தர் வார்த்தையில தான் உண்டாக்கினார். அந்த வார்த்தையை உண்டாக்குனதே கொண்டு வார்த்தையை வச்சே உங்களை பழிவாங்க போகுது. வாசிங்க. சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி தோட்டத்தில் உள்ள, நல்ல கவனிக்க, தந்திர பேச்சுங்கிறது இதுதான். யோபு 5:12 வாசிக்கிற, தந்திரக்காரரின் கை காரியத்தை நடத்தக்கூடாதபடிக்கு அபத்தமாக்குகிறவர் என்று எழுதியிருக்கிறது. தந்திரங்கிறது யார்கிட்ட உள்ளது? நரியிட்ட உள்ளது. அதனால்தான் ஏரோதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் இன்னைக்கு அந்த நரியிட்ட போய் சொல்லுங்கன்னாரு. நான் இன்னைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாள் என்ன செய்யணும்?
இங்கே தங்கணும் உலாவணும். தீர்க்கதரிசி எவனும் என்ன செய்யப்படுவதில்லை, எருசலேம் அருகே கொலை செய்யப்படுவதில்லைன்னு நான் சொன்னதாக அந்த நரிக்கு போய் என்ன செய்யுங்க சொல்லுங்க. நான் ஏன் ஏறாவது நரி தந்திரமாக பிறக்கும் போதே அழிக்க பார்த்தான், அதான் தந்திரம். எனக்கு அன்பார்களே, அதில் ஒரு விலங்கு இருந்துச்சு. என்னது? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களில் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. ஸ்திரீயை நோக்கி, அது அந்த ஏவாள் அம்மாவை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. வாயை போட்டு புடுங்கிறது, இதான் வார்த்தையை வச்சு. என்ன ஆண்டவர் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சாப்பிடலாம் சொல்லியிருக்காரா? ஏதாவது ஒன்று சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? அப்படி கேட்கல. ஏதாவது ஒன்று சாப்பிட. இப்போ உங்களுக்கு வியாபாரியை பாருங்க, திடீர்னு சொல்லுவான், உங்களுக்கு பல்வலி இருக்கிறதா? அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து விட்டது இந்த பேஸ்ட். ஏன்னா அவன் வியாபாரம் ஆகணும். கரெக்டாக விளம்பரத்தில் பாருங்க, கரெக்டாக விளம்பரம் போடுவான். நான் அடிக்கிற சில நேரத்தில் விளம்பரம் பார்த்து எனக்கு சிரிப்பு வரும். அவங்க வந்து ஒருத்தர் வருவார், ஒருத்தருக்கா உனக்கு தலைவலியாப்பா? ஆமாப்பா ஆமாம். காய்ச்சலமா? ஆமாப்பா ஆமாம். உடனே என்ன செய்ய? விக்ஸாக்ஷன் 500. எனக்கு அன்பானவர்களே, சத்துரு அதை விட தந்திரமானவன். என்ன கேட்குறாரு? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்கள் தந்திரமான சர்ப்பமானது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று. ஏதாவது ஒண்ணுன்னு கேட்கல, சகல விருட்சங்களையும் பழிய சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த அம்மா என்ன சொல்லும்? இல்லை நோ 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 அப்படிலாம் சொல்லலை. சொன்னது உண்டோ? ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, சரி, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிடலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு. எதுக்கு? தேவனுடைய உறவை விட்டு பிரிஞ்சிடாம இருக்கணும் தான். அதை சாப்பிடாதீங்கப்பா. அன்பை விட்டு போயிட்டோம்னா எப்படி தேட முடியும்? ஒரு நாள் பொழுதை கண்டேனையா, அந்த நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாள் பொழுதை கண்டேனையா, அந்த நாள் என்னை வெறுத்தேனையா. உன்னையை பெரிதையா அன்பே, உன்னையை பெரிதையா, உன்னையை பெரிதையா அன்பே, உன்னையை பெரிதையா. அல்பே 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 ஆரோயில் உதவே, ஆனந்தம் ஆனந்தமே. அல்பே 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 ஆரோயில் உதவே, ஆனந்தம் ஆனந்தமே. அலைந்தே பல நாளுமையே அறியா, அலைந்தே திரிந்த ரோகினா. அலைந்தே பல நாளுமையே அறியா, அலைந்தே திரிந்த ரோகினா. அழைத்தே அன்பாலே எல்லையும் அழைத்தீரல்வாலே, அழைத்தே அன்பாலே எல்லையும் அழைத்தீரல்வாலே. அன்பே 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 ஆரோயில் உதவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. அவருடைய அன்பை பத்தி கேட்கல. இவர் கேட்கறது என்ன தெரியுமா?
தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேணாம்னு சொன்னது உண்டு. சொன்னது உண்டோ? கேள்வியில தான் பேசினார். அவன் சொன்னான், ஸ்திரீ சர்ப்பத்தை நோக்கி, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். சாப்பிடலாம், ஏன்னா திருப்தியாத்தான் எங்களை இருக்க வச்சிருக்காரு. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு. இவன் என்ன மரணத்தை சொன்னான்? அவ தேவனுடைய உறவை பத்தி சொல்றான். இவன் சொன்னான், இல்லப்பா நீ என்ன செய்ய, சாகாதபடிக்கு தேவன் அதை நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். சரி. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. ஏன்னா நீங்க சாக மாட்டீங்க, வேணா பாருங்க, நாளைக்கு உயிரோட தான் இருப்பீங்க. ஏன்னா இவன் எந்த மரணத்தை குறித்து சொல்றான்? ஆவிக்குரிய மரணத்தை சொல்லலை. இவன் சரீர மரணத்தை சொல்லலை, ஆவிக்குரிய மரணத்தை தான் இவனும் சொல்கிறான். சாத்தான் சொல்கிறது நல்ல மாதிரி தான் தெரியும். என்ன சொல்றாரு? நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே என்ன செய்யறது இல்லை, சாக போகிறது கிடையாது. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும். இந்த வார்த்தையை தேவனைப் போலன்னு வேணா மொழி டிரான்ஸ்லேஷன், அப்போ அதுக்கு தான் சொன்னேன், புது மொழி வேர்ப்புகளை நம்ம கையில் வச்சு பார்க்க வேண்டியிருக்கு. தேவனை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார், தேவனுக்கு தெரியும். அதனால தான் உங்களை என்ன செய்யலை, அதை தொற்றாது. ஏன்னா தன்னை போல மாறுறத விரும்பலை. நீ கர்த்தரை நம்பாத, அவ்வளோதான் அவன் சொன்னது. அவர் சும்மா உன்னை ஏமாத்துறாருப்பா, நீ புசிக்கும் நாளில் செத்து போயிடுவே, சாகவே சாவாயின்னு சொன்னார். நீ சாகல மாட்ட, நீ மட்டும் சாப்பிட்டு பாரு, என்ன நம்புறியா அவரை நம்புறியா? எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நம்மளால் உண்மை எது பொய் எதுன்னு என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கி உலகத்தில் காக்காவும் கையிலும் ஒன்றா, குயிலும் ஒன்றா பறக்குன்னு வச்சுங்க, தூரத்தில் வந்து பார்த்தா ரெண்டு என்ன செய்யும், ஒன்றா தான் தெரியும். கிட்ட போய் பார்த்தா தான் குயில் எது காக்கை எதுன்னு தெரியும். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. அவர் சொன்னார் எல்லாத்தையும் சாப்பிடலாம், ஆனால் ஒன்றே ஒன்று, இதை புசிக்க நாளில் நீங்கள் சாகாதபடிக்கு இதை மட்டும் செய்யாதீங்கன்னாரு. அதெல்லாம் இல்லை, உங்களை அவர் ஏமாத்துறாரு. நீ நம்பாத, உன் விசுவாசத்தை முதல்ல மாற்றணும். அதான் சத்துருடைய வேலை. தேவன் சகலத்தை செய்வாருங்கிற நம்பிக்கை முதல்ல மாற்றணும். அதுதான் சர்ப்பம் சொல்லுச்சு, இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் என்ன செய்வீங்க, தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும். தேவர்கள் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. உடனே ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்கதுமாய் இருக்கிறது என்று கண்டு அதை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இவன் சொன்ன மாதிரி சாகல, கண்கள் திறக்கப்பட்டது. ஆனா கண்கள் திறக்கப்பட்ட போது என்னாச்சு, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள். உடனே இவங்களுக்கு எல்லாம் அது வரைக்கும் தீமைங்கிறதே தெரியாது. ஆனா சத்துரு அவங்கள தந்திரமா கொண்டு தீமைங்கிற காரியத்துக்கு தள்ள எத்தனை அற்புதமாக வார்த்தையினாலே அவங்கள மாற்றினான். தொலைக்காட்சியை பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. நான் இன்னும் சொன்ன வசனத்துக்கு வந்து முடிக்கணும், இன்னும் 6 செய்தி கொடுக்கணும். ஏன்னா கண்வாளைய நல்ல கவனிங்க, இதை தொடர்ந்து வருவதற்காக ஜெபியுங்கள், இதற்கான தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, எப்போவாது மதுரைக்கோ திருநெல்வேலிக்கு வந்தீங்கன்னா வாங்க, எங்கள் ஆலயத்தையும் வந்து பாருங்கள். இந்த எளிமையான மக்களோடு உட்காந்துருங்க. நான் ஒன்றும் இங்கே பொருட்காட்சி கூப்பிடலை, வந்து பாருங்கள். இந்த மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டாம் அந்த உணர்வோடு வந்து பாருங்கள். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் ஏவினா இவங்களை அழைத்து வர வேனுக்காக உதவலாம், நல்ல உணவு கொடுக்க உதவலாம். ஏன் பார்வையற்றோருக்கு உபயோகப்படுகிற பாதை காட்டும் கருவி ஊன்றுகோல் இதை கொடுக்கலாம். எத்தனையோ பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இன்றைக்கி நல்ல புடவை இல்லாமல் இருக்கிறவங்க கூட எத்தனையோ பேர் உண்டு. உடனே பழச ஒரு பொருட்டை கட்டி அனுப்பிடாதீங்க. மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ
அதே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். நீங்கள் பழசை வாங்குவீங்கன்னா அப்படி பழசை கொடுங்க, இல்லை எனக்கு கொடுத்தா புதுசாக கொடு. அது மாதிரி நீங்களும் கொடுக்குறவங்களுக்கு என்ன செய்யணும்? புதுசாக கொடுக்கணும். கர்த்தர் ஏவினா, ஆனால் கட்டாயமில்லை, விசனமாயல்ல. எப்படியா நாங்கள் தொடர்பு கொள்வது? இதில் 2 ஃபோன் நம்பர் வருது. ஜிபே வழியாக நீங்கள் ஃபோன்பே எல்லாம் உண்டு, தொடர்பு கொள்ளலாம். கணக்கு வைக்கிறவங்க கேட்டிங்கன்னா என்கிட்ட கேளுங்க, அதுக்கு வழிமுறை உண்டு சொல்கிறேன். தபால் வழியாக தொடர்பு கொள்றவங்களுக்கு போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் உண்டு. 36 35 38 89 63 என்கிட்ட கேளுங்க, அது உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இப்போவும் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ சாயலாக படைக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு அறியாத காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவனைப் போல ஆவீர்கள் என்று சொன்னபோது நாங்கள் இப்போவே தேவ சாயலில் தானப்பா இருக்கோன்னு சொல்கிற எண்ணம் வந்துச்சா? இப்போ நாங்கள் அவர் ரூபத்தின்படி தான்ப்பா இருக்கோம், அவருடைய சாயலாக தான் இருக்கோம், இனி என்ன மாற போகிறோன்னு கேட்க முடிஞ்சா? அதான் சாத்தானுடைய தந்திரம். இந்த சாத்தானின் தந்திரத்தை அவர் சிலுவையில் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்தாரே. நமக்கு எதிரடையாய் கட்டளைகளாகவும் கொடுக்கப்பட்ட அந்த கையெழுத்தை கொலைப்பதற்கு தான் அவர் சிலுவையிலே கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி சாபமானார். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, யார் யார் எந்தெந்த வியாதியில் ஐயோ இது எனக்கு எவனோ சாபம் வச்சுட்டான், செய்வனை வச்சுட்டான், பில்லிசூனியம் வச்சுட்டான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கு சொல்லுவேன், தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க. அது யார் எந்த செய்வனை வச்சாலும் போயிடும். செப்பனியா 3:15 கர்த்தர் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜா என் குடும்பத்தின் நடுவில் இருக்கிறார், தொழிலில் நடுவில் இருக்கிறார், என் பிள்ளைகளின் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காண மாட்டாய் என்று சொல்லியிருக்கிறீரே. அந்த வார்த்தையின்படி நான் விசுவாசிக்கிறேன். சொல்லி பாருங்க, ஆக்கினைகள் அகலும், சத்துருக்கள் விலகுவார்கள். இஸ்ரவேலின் ராஜா என்னாலும் துணை இருந்து உங்களை பாதுகாப்பார். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கண்ணீர் கவலைகளை மாற்றும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.